ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கோங்க. உங்களோட எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மொபைல் பேங்கிங் எப்படி ஆக்டிவேட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ணுறதுக்கு எஸ்பிஐ பேங்க் தரப்புலேருந்து இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குற யோனோ எஸ்பிஐ அப்படிங்கிற இந்த மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்ளிகேஷனை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 300 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது வந்து கிடைக்கும். அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஃபஸ்ட்டு பேமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 300 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது, டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணுறது, பர்ச்சேஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கும் அந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பாயிண்ட்ஸோட எப்படி வந்து நீங்கள் உங்களோட எஸ்பிஐ அக்கௌண்ட்டுக்கு இந்த மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக அந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் எதிர்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோஸ் எல்லாம் உங்களோட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டில் நீங்கள் உங்களோட மொபைலில் இருக்க கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு யோனோ எஸ்பிஐ அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குற இந்த யோனோ எஸ்பிஐ அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் வந்து கிடைக்கும். இந்த அப்ளிகேஷனை உங்களோட மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு சம் பெர்மிஷன்ஸ் வந்து கேட்கும். ஸோ நீங்கள் வந்து பர்மிஷன்ஸ் வந்து அலோவ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு பர்மிஷன்ஸ் கேட்கும். அலோவ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் உங்களோட லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். நான் இங்கிலீஷை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே ஃபஸ்ட் நமக்கு மொபைல் பேங்கிங் ஓப்பன் பண்ணுறதுக்கு டாப்பில் ரெஜிஸ்டர் அப்படின்ட்டு இருக்கும். அந்த ரெஜிஸ்டர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் அடுத்து வந்து உங்களோட மொபைலில் என்னெல்லாம் சிம் இருக்கோ அந்த சிம் வந்து காட்டும். இதில் எந்த சிம் நம்பர் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்கீங்களோ அந்த சிம்மை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்னு வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுமே அதென்டிகேஷன் இன் ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது வந்து வரும். அதாவது நம்ம கொடுத்த சிம் நம்பர் கரெக்டு தானா, பேங்க் அக்கௌண்ட்டில் ஃபெச் ஆகிருக்கா அப்படிங்கிறது வந்து அது செக் பண்ணும். செக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு மொபைல் பேங்கிங் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு 3 ஆப்ஷன் வந்து இதில் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு, உங்களோட ஏடிஎம் கார்டு வச்சும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இன்டர்நெட் பேங்கிங் வச்சும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். 3வது பார்த்தீங்கன்னா பிரான்ச் ஆக்டிவேஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு வச்சு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்க, நெட் பேங்கிங் வச்சு ஆக்டிவேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மொபைல் மூலமாகவே பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லாஸ்ட்டு பிரான்ச் ஆக்டிவேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரான்ச்சுக்கு போய் ஒரு கோடு வாங்கி பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஏடிஎம் கார்டு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஏடிஎம் டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். நெட் பேங்கிங்னா நெட் பேங்கிங் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து போட்டு லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து நெட் பேங்கிங் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் 2வது இருக்க இன்டர்நெட் பேங்கிங் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏடிஎம் கார்டு இருக்குது அப்படின்னா ஏடிஎம் கார்டு கொடுத்துக்கலாம். நான் நெட் பேங்கிங் கொடுத்தோடனே நெட் பேங்கிங் யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்குது. யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து கீழே ப்ரொசீட் இருக்கும், ப்ரொசீட் கொடுத்துக்கலாம். இது நீங்கள் ஏடிஎம் கார்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஏடிஎம் கார்டு நம்பரும் உங்களோட பின் நம்பர், அந்த ஏடிஎம் கார்டுக்கு பின் நம்பரும் கேட்கும். கொடுத்து இந்த மாதிரி நெக்ஸ்ட் பேஜ் வந்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் காட்டும். எல்லாத்தையும் படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு கீழே அக்ரி அப்படின்ட்டு 2 பாக்ஸ் இருக்கும். 2லையும் கிளிக் பண்ணிவிட்டு கீழே செட் எம்பின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே நமக்கு இப்போ எம்பின் செட் பண்ணுற பேஜ் வந்துடும். இந்த நம்பரை வச்சு தான் நம்ம எப்போவுமே லாகின் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் இந்த இதில் நம்ம எம்பின் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 6 டிஜிட்டை என்டர் பண்ணிக்கோங்க. எந்த மாதிரி எல்லாம் வந்து நம்பர் போடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கீழே கொடுத்துருப்பாங்க. 1 2 3 4 5 6 எல்லாம் போடக்கூடாது. ஸோ அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 6 டிஜிட் எம்பினை வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே ப்ரொசீட் அப்படின்னு இருக்கும். அந்த ப்ரொசீட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே அவ்வளோதாங்க. இப்போதைக்கு நம்ம அப்ளிகேஷன் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம். இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி 300 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் நம்ம கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கீழே ஐ ஹேவ் ஏ ரெஃபரல் கோட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ரெஃபரல் கோட் என்டர் பண்ணுற ஆப்ஷன் வரும். இதில் என்னோட ரெஃபரல் கோடு நான் சைடில் கொடுக்குறேன். இதை பார்த்து நீங்கள் இந்த ரெஃபரல் கோடை இதில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி கீழே வெரிஃபை இருக்கும். வெரிஃபை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வெரிஃபை ஆயிரும். வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 300 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த வெரிஃபை பண்ணி முடிச்சதுமே கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் அப்படின்னு இருக்கும். ப்ரொசீட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே உங்களோட இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து எனேபிள் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். நீங்கள் எப்போவுமே லாகின் பண்ணக்கு உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு லாகின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனேபிள் கொடுத்து உங்களோட சென்சாரில் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு ஃபிங்கர் பிரிண்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, வித்தின் செகண்டில் நமக்கு எல்லாம் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ வந்து நமக்கு லாகின் பேஜுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் எனேபிள் பண்ணதுனால ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு நம்ம வந்து லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணதுமே நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே இதில் நம்ம பேலன்ஸ் பார்க்குறது, மினி ஸ்டேட்மெண்ட் பார்க்குறது, ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ண எல்லா ஆப்ஷனுமே வந்து இதில் வந்து நமக்கு இருக்கும். இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடியே தெளிவாக நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க நம்ம சேனலில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது, வேறு ஏதாவது ஆப்ஷன் வந்து இருக்கா இல்லையான்னு தெரியல, இல்லைனா வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.